என்னடா இவன் மறுபடியும் குண்டு தோண்டுறான், மீன் குண்டு தோண்டுறான்னு நினைக்கிறீங்களா? மீன் குண்டு இல்லை, இந்த வாட்டி கோழி குண்டு. கோழி குண்டு என்னன்னு புரியல. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தெரியுங்களா, கோழி. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற என்ன வீடியோன்னா மட் சிக்கன், ஃப்ரைடு மட் சிக்கன். சரிங்களா, ஃப்ரைடு மட் சிக்கன் விலாக் தான் என்ன பார்க்க போகிறோம். இது வந்து தெரியும், அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு. அதான் அந்த குண்டு தொண்டை எதுக்குன்னு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க விலாக் கண்ணி போகணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த கோழியை தான் இப்போ வந்து மசாலா தடவி நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா, சரி வாங்க பார்ப்போம். ஸோ அதான் நம்ம வந்து இப்போது மசாலாலாம் நம்ம தீந்துருச்சு. இப்போ பாதி கிரில் ஸ்மெல்லாம் வருது. ஆனால் நம்ம வந்து அவசரப்படக்கூடாது. நம்ம என்ன தான் ப்ரிவிலேஜ் டெக்னாலஜின்னு வளர்ந்து வந்திருந்தாலும் குக் பண்ணி சாப்பிட்றதான் மனுஷ செய்யணும். சரிதா நீ புரியுதா, மனுஷ புத்தி. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது கோழி ரெடி. இனி வந்து கொஞ்ச நேரம் மேரினேட் ஆகணும். இது அட்லாஸ்ட் இது மூர்த்திக்காக ஒரு கோழி குஞ்சு நம்ம கொடுக்க போகிறோம். கோழி குஞ்சா? ஸோ நம்ம இப்போ வந்து இந்த கோழி எங்கே அந்த ஓட்டை இந்த இருக்குல்ல, இந்த கோழிக்குள்ளே வந்து தெரியுதா, இந்த கோழிக்கு வயிற்றுக்குள்ளே வந்து இண்டி மிண்டு, கோழிக்கு வயிற்றுக்குள்ளே இந்த மின்ட்டு, இந்த லெமனு, உள்ளி, பெரிய உள்ளி சின்ன உள்ளி, தெரியுதா என்னென்னு. ஸோ அந்த பையன் வந்து சூப்பராக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சூப்பராக கரையாற்றிட்டு இருக்கான். ஸோ அது ஒரு கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் உள்ளி, அதுக்கப்புறம் உள்ளின்னா வெங்காயம் அதாவது பெரிய உள்ளி, அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி மிளகா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். சரிங்களா, சரி வாங்க பார்ப்போம். ஸோ மக்களே நம்ம வந்து உள்ளே ஸ்டஃப் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ இனி வந்து ஃபஸ்ட்டு வாழை இலையை வந்து மடக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாழை இலையில் ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்படி பொரியணும். அடுத்த வந்து ஹரிசாந்தல் வேலை போடணும். அடுத்து வந்து நிறைய இப்படி போடணும். ஸோ வந்து இதே நான் பண்ணது போல் பண்ணாதீங்க, இதே போல் பண்ணுங்கள். பரவாயில்ல, ஒரு மாதிரி குக்கு ஃபீல் வருது. ஸோ இப்போ வந்து நம்ம அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வைக்க போகிறோம். இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. இது வந்து இந்த ஓட் ஃபஸ்ட்டு இப்படி பண்ணுவோம், அதுக்கப்புறம் அப்படி பண்ணணும். புரியுதா? நீங்கள் நிறைய போடுங்க, அப்போ தான் கீட்டை நல்லா இடம். இன்னைக்கு ஒட்டி இருந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ பார்சல் ரெடி பண்ணிட்டோம். இன்னும் டோர் டெலிவரி பண்ண வேண்டியதான். சரி வாங்க, இது வந்து நீ செடி ஃபுல்லாக அடையணும். சரிங்களா, சரி வாங்க போவோம். ஸோ நம்ம வந்து இப்போது பார்சல் ரெடி பண்ணிட்டோம். இந்த டோர் டெலிவரி பண்ண வேண்டியதான். சரி வாங்க, இது வந்து செடி ஃபுல்லாக அடையும். சரிங்களா, சரி வாங்க போய். ஸோ மக்களே நம்ம வந்து இப்போது சொன்ன போல் ஃபஸ்ட் வந்து இப்போது நம்ம செடியை செட் பண்ண போகிறோம். நம்ம செடியை செட் பண்ணி அதை ஃபுல்லாக மோல்டு பண்ண போகிறோம். சரிங்களா, வாங்க பாப்போம். ஸோ கைஸ், நம்ம வந்து வீடியோ ஃபஸ்ட்டில் பார்த்த போல் குண்டை வந்து கிளியர் பண்ணிட்டோம். இனி வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட மரப்பொடி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு மரப்பொடியோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் குண்டு ரெடி பண்ண போகிறோம். அந்த மரப்பொடி போட்டதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டையெல்லாம் அடுக்குங்க. சின்ன கட்டையை அடுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம கிரில் சிக்கனை வந்து அந்த சிக்கனை வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக மறுபடியும் நம்ம இனி வரவெல்லாம் அடுக்கணும். பெரிய கட்டை பார்த்து அடக்கணும். அப்போ தான் தீ ரொம்ப நேரம் பிடிக்கும். யூஸ் பண்ண செடி வந்து தப்பு. ஏன்னா இது வந்து பாறை மண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, பாறை மண்ணில் இருந்த செடி. அதனால் இது வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். வந்து நீங்கள் வந்து களிமண் அந்த மாதிரி மண்ணை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஒட்டினா போல் இருக்கும். எனக்கு இன்னும் டவுட் இருக்குது, இந்த சிக்கன் குக் ஆகுமா ஆகாதா?
கடைசியில் பச்சையை பிடிச்சி தின்றுக்கூடாது. நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரஸ்ட் தி ப்ராசஸ், ட்ரை அண்ட் ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். சரியா? டே ஓடியா சீக்கிரம் வா, விர எடுத்து போடணும். வா, மண்ணெண்ணெய் விட்ட இடத்துல ஒன்றும் எரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குண்டுக்குள் பாதாளம். இது வேறு. இது வந்து உள்ள என்ன தெரியுமா வேகுது? ஆடு வேகுது. ஆடு இல்லை, கோழி, மட் சிக்கன். சரி, இதை அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு எல்லாம் வச்சு மூடி, அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடி, தீயில் எரியாத பேப்பர் வச்சு மூடி, அதுக்கப்புறம் செல்லி வச்சு அடைச்சி அப்படி ஒரு 2 மணிக்கு வேக விட்டால் சூப்பராக குக் ஆகி கிடைக்கணும். பொரிக்காமல் எண்ணெய் இல்லாமல் சாப்பிடுறது எப்படி? எண்ணெய் இல்லாமல் எப்படி? அது எப்படி? நோ பாயில் நோ ஆயில். நோ பாயில், அது இப்படி இல்லை, நோ ஆயில் ஒன்லி பாயில். 2 மணிக்கூரில் கரெக்டாக ஒரு 8:30 எல்லாம் கரெக்டாக ரெடி ஆயிரும். இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ். ஓ நண்பர்களே, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. மணி வந்து 7:45. ஸோ 7:45 ஆயிடுச்சு. இன்னும் பாருங்கள், இதோ கேம்ப் ஃபயர் செட்டப் மாதிரி இருக்கா? பூ சூடுது. ஸோ அதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம், காலையிலே போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு அந்த குண்டு தோண்டி ஒரு சமைக்கிறதுக்காக இந்த மாதிரி இடத்துல இருந்து பண்ணும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக. ஆனால் கூட பசங்க இருந்தானுங்க இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம், கடைசியில் விடிய காலம் 10 மணி 5 மணிக்கு தான் இருந்து சிக்கன். அப்படி இல்லை, இதெல்லாம் வச்சுட்டு வந்து கூப்பிடணும். ஆனால் நல்லா இருக்குது இந்த மாதிரி. ஏன்னா இது ஒரு இடத்துல இருந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல குண்டு தோண்டி விரவை செட் பண்ணி சிக்கன் வாங்கி மசாலா தடவி. இந்த கை எனக்கு 3 மணிக்கு வராது, இன்னும் காந்தல் நிற்கல. க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வேறு எரிச்சு போட்டு ஒரு மாதிரி கேம்ப் ஃபயர் மாதிரி நல்லா இருக்குது ஒரு மாதிரியா. அதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது கிரியேட், இது ரீக்ரியேட் பண்ணுவோம். இது போடுவோம். மக்களை கேட்டுக்கோங்க. Come on, let's start. வாட்டக்கருவாட் 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 வாட்டக்கருவாட். அந்த பீட்டை மட்டும் அதுக்கு வெயிட் பண்ணு. போதும், ஏற்கனவே ட்ரை ஆகிக்க வேணாம். நீ வந்துருச்சு. போதும். ஸோ நண்பர்களே, நீங்கள் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணாத தலையக்கூனி அங்கே பிரைமில் ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, அசிங்கமாக கேட்பாய். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தீ எரிஞ்சிட்டு அதை சுற்றி ஆடுங்க. அதுக்கு மேலே ஆடிடாது, அப்படியே தீக்க மேலே கொண்டு ஆடுங்க. எனக்கெல்லாம் 2 கடல் உள்ள ஏறிச்சு. ஐயோ, tapi kan tahu murah. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சமைச்சாச்சு. ஸோ இது என்னென்னா மயோனஸ் வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணது, ஹோம்மேடு. நல்லா இருக்கு. இன்னும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், அடிச்சு பிரிப்போமா கைஸ்? ஸோ கைஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாரும் கொதி போடாதீங்க. ஸோ கைஸ், நம்ம இப்போ ஆரம்பிப்போம். ஒரு முழு கோழியை பிடிச்சி தோலையெல்லாம் எடுத்து மசாலா உள்ள திணிச்சு அதை 2 மணி நேரம் வேக வச்சு திங்க இருக்க சுவை.
ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கழுத்து திங்க போகிறோம். கழுத்து ஸோ கைஸ் உண்மையிலே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. உண்மையிலே நல்லா இருக்குது. நாங்கள் பண்ண ஃபுட்டு விளாகிங்லே இதான் நல்ல ஒரு உருப்படியாக பெஸ்ட்டான விளாகுன்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மறுபடி அனகோண்டா கிரில்.